அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரை முதல் 7 வசனங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 8வது வசனத்தை தியானிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் விளக்கி சொல்கிற காரியங்களை நாம் கேட்டு அதன்படி நாம் விசுவாசித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 2:8 இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபமாக காணப்பட்டதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக மனுஷனானார். மனித வடிவிலே தேவன் வந்து மரக்கிளையிலே தொங்கினார் என்று நாம் பாடுகிறோமே, பார்த்தீங்களா? நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேலே விழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோமே. மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அவர் கொல்வதற்காக இழுத்து சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் வாய் தராமல் மௌனமாய் சென்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லாருடைய பாவங்களையும் தேவன் அவர்கள் சுமத்துகிற பொழுது அவருடைய ரூபமே மாறி போயிட்டு, பாவமே அறியாதவர் பாவத்தின் தன்மையிலே ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய சாயலை மாறி போனதை பார்க்கிறோம் பாருங்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது பாருங்கள், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்பட்டார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் ஜீவனை விட்டார் அல்லவா? அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நீதிஜீவனை பெற்றுக்கொள்ளும்பா இவ்வளவு உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியாய் அவரை இவ்வுலகத்துக்கு தந்தருளினார். அடித்து கொலை செய்யப்படும்படியாய் சிலுவையிலே அவர் ஆவியை விட்டார், மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். கீழ்ப்படிதல் உள்ளவராக அவர் இருந்தார். அதோடு மாத்திரமில்லாமல் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தபடினாலே தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் தான் இந்த சிலுவை மரணம் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 மேலான பண்புகள்: தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அதற்காக இயேசு கிறிஸ்துவை போல நாமே தாழ்த்தணும். எதுவரை தாழ்த்தினார்? மரண பரியந்தம் தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். இன்றைக்கு நீங்கள் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 2 காரியங்களை செய்கிற பொழுது கல்வாரியிலே இயேசு சுவாமி சம்பாதித்த அந்த மீட்பை நமக்கு சொந்தமாக்குவார். பரலோகத்திலே பிதாவின் வல்லப்பக்கத்தில் அமர்ந்தவரை நமக்காக பரிந்து பேசுவார். இதோ இந்த மகனுக்காக நான் அடிக்கப்பட்டேன், நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், என்னுடைய தழுவுகளினாலே அவர்கள் சுகமானார்கள், மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி பிதாவோடு பரிந்து பேசி நமக்கு ரட்சிப்பை நிலைப்படுத்துவார். விசுவாசிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஆண்டவரே 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சுவாமி, ஆண்டவரே சிலுவை மரண பரியந்தம் மட்டும் உங்களை தாழ்த்தினீர் அல்லவா? கீழ்ப்படிந்தவராக இருந்தீரே, ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டீரே. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாங்களும் ஆண்டவரே இந்த பூமியிலே வாழும் நாட்களெல்லாம் உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்தபடி நடக்கிறவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் தாழ்மையை கண்ணோக்கி பாரும், எங்களை ரட்சித்துக்கொள்ளும், எங்களை உண்மை போல ஆண்டவரே பரிசுத்தத்தில் நடத்தும். உமக்கு ஏற்ற சாட்சி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.